வெல்கம் டு குட் திங்ஸ். இந்த வீடியோல நாம இப்ப ரீசெண்டா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து ரீசெண்டா வெளிவந்திருக்கக்கூடிய நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப பத்தி தான் பார்க்க போறோம். இனிஷியல் சேலரியே 35,400 ரூபாயில இருந்து 1,12,400 ரூபாய் வரைக்குமே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம கவர்மெண்டோட எல்லா அலோவன்ஸ்லயும் இருக்கும். அண்ட் இந்த ஜாபுக்கு எந்த விதமான ரிட்டன் எக்ஸாமே கிடையாது. டைரக்ட் இன்டர்வியூ மட்டும் தான். நிரந்தரமான அரசு வேலை தான். ஜாப் லொகேஷன் தமிழ்நாட்டுல தான் ஒர்க் இருக்கும். ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான். இதற்கான லாஸ்ட் டேட் ஏப்ரல் 13, 2026. இந்த ஜாப பத்தின முழு தகவலையுமே பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் எங்க இருந்து கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா பிஷரிஸ் யூனிவர்சிட்டியில இருந்து அறிவிச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் பிஷரிஸ் சயின்ஸ்ல ஒரு வேகன்சியும் அசிஸ்டன்ட் கேவிகேல ஒரு வேகன்சியும் தான் கொடுத்திருக்காங்க. அசிஸ்டன்ட் போஸ்டுக்காக 35,400 ரூபாயில இருந்து 1,12,400 ரூபாய் வரைக்குமே சேலரி கொடுக்கறாங்க. டோட்டலா ஒரு வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா பேச்சுலர் டிகிரி எனி டிசிப்ளின்ல காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். டிஸ்ரப்லா ஆபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க், கேவிகே எஜுகேஷன் ப்ராஜெக்ட் ஆக்டிவிட்டீஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களும் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கவங்களுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இருந்தா உங்களுக்கு கூடுதல் முன்னுரிமையுமே கொடுக்கறாங்க. ஏஜ் லிமிட்டா மினிமம் 18 வயசுல இருந்து மேக்ஸிமம் 32 வயசுக்குள்ள இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் ரூல்ஸ் படி உங்களுக்கு ஏஜ்ல ரிலாக்சேஷனுமே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. அண்ட் இத ஃபாலோ பண்ணி ஒரு சில ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்திருக்காங்க. லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இதற்கான ஏஜ் லிமிட் அண்ட் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 30/3/2026 தேதியின்படி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அதுக்குள்ளார நீங்க காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அண்ட் இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் விசா SC ST கேட்டகரியில வரீங்கன்னா 500 ரூபாயும், அதர் கேட்டகரியில வரீங்கன்னா 1000 ரூபாயுமே உங்களுக்கான அப்ளிகேஷன் விசா நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த ஃபீஸ் ஆஃப்லைன்ல தான் சென்ட் பண்ணணும். டிடி எடுத்து தான் சென்ட் பண்ணணும். என்ன நேம்க்குன்னு பாத்தீங்கன்னா தி ஃபினான்ஸ் ஆபீசர் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா பிஷரிஸ் யூனிவர்சிட்டி பேயபிள் அட் நாகப்பட்டினம். இந்த நேம்க்கு டிடி மூலமா உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸை சென்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த அப்ளிகேஷனையுமே பாத்தீங்கன்னா ஆஃப்லைன்ல தான் சென்ட் பண்ணணும். என்ன அட்ரஸ்க்குன்னு பாத்தீங்கன்னா தி ரெஜிஸ்டர் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா பிஷரிஸ் யூனிவர்சிட்டி வெட்டர் ரிவர் வியூ கம்பஸ் நாகப்பட்டினம் 611-002 தமிழ்நாடு இந்தியா என்ற அட்ரஸ்க்கு 13/4/2026 அப்ளிகேஷன் போய் சேர்ற மாதிரி சப்மிட் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபசருக்கான எலிஜிபிலிட்டி என்னன்றத பார்ப்போம். அசிஸ்டன்ட் ப்ரொஃபசருக்காக ஒரு வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. ST கேட்டகரியில சேலரியா 57,700 ரூபாயில இருந்து 1,82,400 ரூபாய் வரைக்குமே சேலரி கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம கவர்மெண்டோட எல்லா அலவன்ஸுமே உங்களுக்கு இருக்கும். குவாலிஃபிகேஷனா குட் அகாடமிக் ரெக்கார்டோட மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கவங்களும் பேசிக் டிகிரியா BFSc முடிச்சிருக்கவங்களும் தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா 55% மார்க் எடுத்திருக்கணும். அது மட்டும் இல்லாம நெட், ஸ்லட், செட் போன்ற எக்ஸாம்லாம் எழுதிருந்தீங்கன்னா நீங்களுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டுக்கு அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸா 1000 ரூபாய் நிர்ணயிச்சிருக்காங்க எல்லா கேட்டகரிக்குமே. இந்த ஃபீஸையுமே தி ஃபினான்ஸ் ஆபீசர் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா பிஷரிஸ் யூனிவர்சிட்டி நாகப்பட்டினம் இந்த அட்ரஸ்க்கு டிடி மூலமா உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸை ஆஃப்லைன்ல சென்ட் பண்ணிக்கோங்க. இந்த போஸ்டுக்குமே ஆஃப்லைன்ல தான் அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் வந்து பண்ணணும். என்ன அட்ரஸ்க்குன்னு பாத்தீங்கன்னா தி ரெஜிஸ்டர் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா பிஷரிஸ் யூனிவர்சிட்டி வெட்டர் ரிவர் வியூ கேம்பஸ் நாகப்பட்டினம் 611-002 இந்த அட்ரஸ்க்கு ஆஃப்லைன்ல சப்மிட் வந்து பண்ணிக்கோங்க. கடைசி தேதியா ஏப்ரல் 13, 2026 அப்ளிகேஷன் போய் சேர மாதிரி சப்மிட் வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் அப் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் போஸ்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், அதுல பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர், அதற்கான டேட், டிடி நம்பர், அதற்கான டேட், என்ன பேங்க்ல சென்ட் பண்ணீங்களோ அதோட பேங்க் நேம், எவ்வளவு அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை போட்டுக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அதுல பாத்தீங்கன்னா நீங்க என்ன போஸ்டுக்கு அப்ளை பண்றீங்களோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரீசெண்டா எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டிக்கோங்க. நேம் ஆஃப் த கேண்டிடேட் உங்களோட நேம் எழுதிக்கோங்க கேபிட்டல் லெட்டர்ல. அடுத்து உங்களோட ஃபாதர் நேம், உங்களோட பர்மனன்டான அட்ரஸ், உங்களோட இமெயில் ஐடி அதாவது மின்னஞ்சல், உங்களோட வேலிடான மொபைல் நம்பர், மேலா ஃபீமேலான்றத நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த், என்ன நேஷனாலிட்டி, என்ன ரீஜியன், என்ன கேஸ்ட், என்ன கம்யூனிட்டில வரீங்க, ஓசியா பிசியா எம்பிசியா அதையுமே கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட செகண்ட் லாங்குவேஜ் என்னன்றதையும் நோட் பண்ணிட்டு நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்ன, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதாவது என்ன படிச்சிருக்கீங்க அதற்கான ப்ரூஃப்மே கேட்டிருக்காங்க. டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனா என்ன எழுதிருக்கீங்க, எப்போ பாஸ் பண்ணீங்க அதற்கான ப்ரூஃப்மே கேட்டிருக்காங்க. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருந்தா என்ன போஸ்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதற்கான ப்ரூஃப்மே கேட்டிருக்காங்க. ஃபைனலா உங்களோட சிக்னேச்சர் அண்ட் டேட்டையும் போட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டா ஃபில் அப் பண்ணிக்கோங்க. இதே போலதான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசருக்குமே
இருக்கும். சோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டா ஃபில் அப் பண்ணி கடைசி தேதி வரைக்கும் வெயிட் பண்ணாம இப்பவே அப்ளிகேஷன் ஃபார்மை ஆஃப்லைன்ல சப்மிட் வந்து பண்ணிக்கோங்க. இந்த ஜாபுக்கான நோட்டிபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்மே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணலனா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வேலை இப்போ வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம வேலை தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அரசு வேலைப்பு தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.